வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறது வந்து பொது பலன்கள், ஜென்ரலாக வந்து என்னன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள், உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாரு. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 7ல் இருக்கிறதும் சிறப்பான விஷயங்கள். திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, வியாபார ரீதியான வண்டி வாங்கல் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4ல் சனி இருக்கும்போது பழைய வீடுகள் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2, 3ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் இருக்கும்போது பழைய வீடு கொடுத்து புது வீடு வாங்கலாம், பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது குழந்தைங்களோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும். இந்த பிள்ளை அப்படி இருக்குதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன், 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 4ல் உங்களுக்கு உச்சமாக இருக்கும்போது வேலையில் வந்து நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான எப்பவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அது ஒரு 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து இப்போது வந்து உங்களுக்கு வந்து 3 இருக்கும்போது மனைவி வந்து உங்களுக்கு வந்து வெளியூர் போகணுன்னுவீங்க. வியாபார ரீதியாக விஷயத்தில் வந்து நிறைய வெளியூர் பிரயாணம் அந்த மாதிரி விஷயம்லாம் பிளான் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி வந்து 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல ஒரு பெரிய லெவலில் போனாலும் வெள்ளி சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் 4ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். பட் தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கணும். அது வந்து கடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கணும் சரி, அப்பா சார்ந்த விஷயங்களும் சரி, நமக்கு ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ கொடுத்துரும். வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களே ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள், பக்கத்து வீட்டுக்காரர் சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்களுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதனால் நமக்கு டென்ஷன்ஸ் வருங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி. ஸோ 6, 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும். புதிய வண்டி வாங்கணுன்னா வாங்கிறதுக்கான சூழ்நிலைலாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்க. இப்போது வந்து தசாபுத்தி பலங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரம் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போது அந்த தசாபுத்தி பலங்களை பார்ப்போம். ஸோ தனுசு லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தின்னு சூரியன் வந்து 9ஆம் இடம் அதிபதி. இப்போ உங்களுக்கு 4ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைனா வீடு பராமரித்து வேலை, வண்டி வந்து கொஞ்சம் சின்னதாக செலவு வைக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேர் வந்து லோன் போட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னம் வந்து சந்திரன் தசை. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வியாழன் வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அந்த சந்திராஷ்டம காலங்களில் மாத்திரம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து போக முடியும். மற்றபடி எல்லாமே சிறப்புங்க. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 5, 12ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான். குழந்தைகள் வளர்ச்சி ரொம்ப பெருமை விடுவீங்க. ஸோ அவங்க அதுக்காக கொஞ்சம் சில நேரங்களில் செலவு பண்ணுறமான விஷயமும் சூப்பராக இருக்குங்க. தனுசு லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்குங்க. ஸோ 3 சுயசாரத்தில் போகும்போது அது புதனுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன சின்ன சந்தேகம் வரும். நீ இப்படி பண்ணிட்ட நீ இப்படி ஒரு மாதிரி சின்ன சின்ன சந்தேகங்கள், அதனால் ஒரு எமோஷன் வர மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது 9ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அப்பாவோட உடம்பு சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க சட்ட சிக்கல்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி. சுக்கிரன் 4ல் உச்சம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் புதனுடைய சாரத்தில் போகும்போது
பழைய சொத்துக்கள் விற்று புது சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள், பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள் எல்லாமே ஏற்படுங்க. ஸோ இதெல்லாமே வந்து சூப்பரானா கண்டிப்பாக சூப்பருங்க. நம்ம வந்து அதை எப்படி கொண்டு போகிறோம், என்ன செய்கிறோங்கிறத வந்து யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து திதிகள். ஸோ திதிகள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும், அதுவும் அஷ்டமி திதியை பார்த்து நிறைய பேர் வந்து பயந்து ஓடுறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், ஒரு அட்வொகேட் ஒரு கேஸ்க்கு ஃபைல் பண்ணுறது, ஒருத்தரை எதிர்த்து ஒரு விஷயத்தை பண்ணணுன்னா அஷ்டமி திதி மாதிரி ஒரு சூப்பரான திதி பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து திதிகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எல்லோருமே வந்து திதியை வந்து பிளைண்டாக வந்து இந்த திதி வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதுக்காக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நல்ல விஷயங்கள், ஒரு வேலைக்கு செய்கிறது, ஒரு வெளிநாடு பயணம், இதெல்லாம் வந்து இந்த திதியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறதும் ரொம்ப தப்பான விஷயம். அதில் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். திதிங்கிறது வந்து நல்லா முதல்ல புரிஞ்சுக்கங்க. திதிங்கிறது வந்து நம்ம முன்னோர்களுடைய கர்மாவை நம்ம தாங்கி வந்திருப்போம். அப்போ வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் திதியோட வேலையை. அப்படி பார்க்கும்போது எல்லோருக்குமே வந்து ஒரு திதியில் பிறந்திருப்போம். அந்த திதி வந்து ஒரு 2 ராசியை எஃபெக்ட் பண்ணும். அதை தான் திதி சூனியம் நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த திதி சூனியம்ங்கிறது வந்து இன்பில்ட்டாக வரும். ஸோ வம்சாவளியில் வந்து இன்பில்ட்டாக வந்து ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக வரும். அதில் வந்து நமக்கு அந்த ஒரு மைனஸுங்கிறது வந்து ஒளிஞ்சிருக்கும். அது வந்து உங்களோட தாத்தா பாட்டி 2 வகை அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு செஞ்சவருடைய கர்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன், அந்த பாதிப்பு வந்து அந்த ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக காட்டும். அது எந்த மாதிரி விஷயத்தை பாதிக்கணும் போது ரொம்ப பெருசாலாம் பாதிக்காதுங்க. ரொம்ப ஜென்ரலான விஷயம் என்னென்னா, திதி சூனியங்கிறது வந்து 6, 8, 12 அந்த மாதிரி இடங்களில் போகும்போது, அந்த அதிபதிகள் போகும்போது ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படும். அது திதியை வச்சு சொல்கிறது. அதே மாதிரி திதி சூனிய ராசி 2 வருது. இப்போ உதாரணம் சொல்ல போனால் திதி சூனியங்கிறது வந்து ஒரு திருதியை திதின்னு வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த திருதியை திதியில் வந்து ஒரு மகரமும் சிம்மமும் வந்து பார்த்திங்கன்னா திதி சூனியமாக வருங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அன்றைக்கி இப்போ ஒரு விஷயத்தை வந்து அன்றைக்கி பண்ண போகிறீங்க, திருதியை திதி அன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை பண்ண போகும்போது லக்னம், இப்போ டெய்லி வந்து சூரியன் உதிக்கிற நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஒவ்வொரு கட்டமாக வந்து அந்த லக்னம் நவுந்துக்கிட்டே வரும். அந்த பர்டிகுலர் லக்னம் வந்து சிம்மத்திலேயோ மகரத்துலேயோ பிரயாணிக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. அவ்வளோதான். இதுதான் வந்து திதியில் வந்து மெயினான விஷயம். அதை விட்டுட்டு வந்து பிளைண்டாக இந்த ஒரு திதியை வச்சுக்கிட்டு ஒரு நாளை வேஸ்ட் பண்ணுறது வந்து ஹம்பக்கான விஷயம். அதில் வந்து ஒரு சில திதிகள் வந்து சுப முகூர்த்தங்களை தவறுங்கன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தசி திதி, அது வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் மெயினாக அந்த சதுர்த்தசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெயினாக வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு திதி. ஏன்னா அது 4 கட்டங்கள் வந்து திதி சூனியமாக மாறும். ஸோ அதனால் வந்து அது மேக்ஸிமம் அதை வந்து அவாய்ட் பண்ணிங்க. அதுதான் ரொம்ப மேஜராக அது எல்லாருமே சொல்கிறது. அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, நவமி திதி வந்து கூட பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு அவசியம். பட் அந்த லக்னம் வந்து அது மேலே போகாமல் இருக்கிறத வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அந்த லக்னமோ சந்திரன் நட்சத்திரம் சந்திரனோ அங்கே பிரயாணிக்கிற காலங்களில் நீங்கள் செய்கிற காரியங்கள் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். அதுவும் உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 மாறும்போது கண்டிப்பாக அங்கே பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டை பண்ணும். அதேமாதிரி திதி சூனிய ராசிகளில் அந்த கிரகங்கள் பிரயாணிக்கிற நேரம். ஸோ அது வந்து அந்த டைம்லேயும் உங்களுக்கு வந்து பாதிக்கும். இல்லாட்டி மற்ற எந்த நேரத்துலையும் எப்போதுமே வந்து திதி சூனியமோ திதியோ வந்து உங்களை பாதிக்கவே பாதிக்காது. இன்னும் கேட்டால் அஷ்டமியிலலாம் வந்து ஒருத்தனை எதிர்த்து கேஸ் போடுறது, ஃபைல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட அட்டகாசமாக ஜெயிச்சுட்டு வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம். எதிரிகளை வெல்ல அஷ்டமி திதியை விட்டால் வேறு நல்ல திதியே கிடையாது. அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் அந்த திதிக்கான திதி சூனியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்போது லக்னமோ சந்திரனோ அங்கே ட்ராவல் பண்ணும்போது அப்போ அவாய்ட் பண்ணிக்கிட்டு மற்ற டைமில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுதான் இதில் உள்ள சூட்சமே. அதனால் ஒரு பிளைண்டாக போயிட்டு ஒரு திதி அப்படியே வந்து கெடுதல் பண்ணுங்கிறத நம்புறது ரொம்ப தப்புங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை தான் வந்து என்றைக்குமே அவசியம். டெய்லி பிரார்த்தனை பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் சிறப்பான விஷயங்கள் நடக்க வாழ்த்துக்கள். ஸோ மற்றபடி என்னங்க, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.